ரூபாயை பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 22 லட்சம் விவசாயிகள் நேரடியா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வருஷத்துக்கு 6000 ரூபாய் வாங்குறாங்க. ஏர்போர்ட் ரொம்ப முக்கியமானது நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் சொல்லணும்னா அது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு டெண்டர் முடிவாக்குற சூழ்நிலை வந்தாச்சு. இன்னும் 3 வருஷத்துல கோயம்புத்தூர்ல மிக பிரம்மாண்டமான ஏர்போர்ட் வரப்போகுது. ஏன்னா அதுலயும் மாநில அரசு நிலத்தை எடுத்து கொடுக்கறது லேட் ஆனதால அந்த திட்டம் லேட் ஆச்சு. இல்லைன்னா இந்நேரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் அங்க வந்திருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் திருச்சிக்கு 1100 கோடி ரூபாய் புது ஏர்போர்ட், தூத்துக்குடிக்கு 450 கோடி ரூபாய் புது ஏர்போர்ட். இப்ப பார்த்தா தஞ்சாவூர் ரெடி ஆயிட்டு இருக்கு உதான்ல. இந்த மாதிரி ஏர்போர்ட்டுகள் இந்த அளவிற்கு தமிழகத்துல இத்தனை கோடி 1000 கோடி ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிகமான விமானங்கள், நிறைய சர்வீஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான சர்வீஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய விமான நிலையங்கள் இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்களோடு ரொம்ப நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நார்த்ல ஜார்க்கண்ட் போகணுமா, பீகார் போகணுமா, இல்ல யூபியா, இல்ல ஈவன் நீங்க தெலுங்கானாவில் கூட ஹைதராபாத் தாண்டி இருக்கிற மேர ஏர்போர்ட்டா, ஆந்திராவில் விஜயவாடா தாண்டி வைசாக், இந்த மாதிரி அனைத்து விமான நிலையங்களுமே மிக நெருக்கமாக விமான சேவையின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாம எனர்ஜி, நம்ம சோலார் எனர்ஜி இல்ல விண்ட் எனர்ஜியை அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு மின்சாரத்துறை நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்குது. இந்த தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு விண்ட் எனர்ஜி மூலமா ஒரு கம்பெனி கரண்ட் கொடுக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு பணத்தை செட்டிலே பண்ண மாட்டாங்க. என்னாச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த கம்பெனி சிக்காயிருது. அவங்க பேங்க் கொடுக்க வேண்டியதை கட்ட முடியல, அவங்களால கம்பெனி நடத்த முடியல, புதுசா இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஆனா இப்போது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த புதிய கொள்கையின் வாயிலாக சோலார் மற்றும் விண்ட் எனர்ஜிக்கு அந்த கம்பெனிஸுக்கு உடனடியாக பணம் நேரடியாக செலுத்துகின்ற விஷயத்தின் வாயிலாக இப்போது மின்சாரம் தடை இல்லாமல், அது இப்ப தாவே காட்சி வந்ததுக்கு அப்புறம் தடை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா தேவைப்படக்கூடிய மின்சாரத்தை கடந்த காலத்துல இந்த மாதிரியான திட்டங்கள் வாயிலாகத்தான் மத்திய அரசு நமக்காக தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது. அதே போல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நாங்க பாருங்க அதிகமா முதலீட்டு கொண்டு வந்திருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ்ல நாம தான் இந்தியாவில் நம்பர் 1, நாங்க ஏற்றுமதி பண்றோம், ஏற்றுமதியில் இவ்வளவு சாதனை. எப்படி நடந்தது? எலக்ட்ரானிக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரும்போது மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு அனுமதியை கொடுத்து அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் மற்ற உதவிகளை செய்த காரணத்தால எலக்ட்ரானிக்ஸ் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்தது, ஏற்றுமதியும் தமிழ்நாடு அதிகமா இருக்கு. காரணம் என்ன? மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை. இதை மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதே போல நிறைய இடங்கள்ல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கு. டிஜிட்டல் கவர்னன்ஸ், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டிஜிட்டல் இந்தியா வாயிலாக இன்று எல்லாருமே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இன்னைக்கு கையில் வச்சிருக்கலாம். நீங்க பேங்குக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு இன்று நம்மளுடைய பண பரிவர்த்தனைகள் என்பது சுலபமானது மட்டுமல்ல, பினான்சியல் இன்க்ளூஷன். எந்த ஏழை மக்கள் அவர்களுக்கென்று ஒரு வங்கி பரிவர்த்தனையோ அல்ல பண பரிவர்த்தனை அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கோ, அந்த பினான்சியல் இன்க்ளூஷன் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஜன்தன் அக்கௌண்ட் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இன்று எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கு. அதனால இந்த மாதிரியான டிஜிட்டல் மாற்றங்கள் வர்றது. துறைமுகம் நம்ம தூத்துக்குடி துறைமுகம் இதுவரைக்கும் இல்லாத அளவு ஒரு பிரம்மாண்டமான துறைமுகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கும் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல அதுல இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல கூட ஒரு மீட்டிங்ல மகாராஷ்டிரா முதலமைச்சரும் போர்ட் மினிஸ்டர் திரு சர்வானந்த சோனாவால் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் எங்களுக்கு தூத்துக்குடி துறைமுகம் இவ்வளவு பெருசா கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு நான் சர்வானந்த சோனாவால்ஜி கிட்ட சொல்லும் போது, மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், நாங்க பிஜேபி ஆட்சியில் இருக்கோம், ஆனா எங்களுக்கு கூட கொடுக்கல அமைச்சர், உங்களுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்று பிஜேபி மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களே தமிழகத்தை பார்த்து தமிழகத்திற்கு இத்தனை பிரதமர் மோடி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கான காப்பீடு திட்டத்தை பிரதமர் அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே முதலமைச்சர் காப்பீட்டுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அது ஏற்கனவே செயல் இருந்ததுதான். இப்ப அதை 5 லட்சமாக அப்கிரேட் பண்ணி அந்த பயனாளிகளுக்கு அந்த தொகையை கொடுக்கணும் அப்படின்னு பிரதமர் இதற்கான அந்த திட்டத்தை துவக்கும் போது அதிகமான பயனாளிகள் ஆயுஷ்மான் பாரத்ல தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. முத்ரா திட்டம், முத்ராங்கிறது சின்ன சின்ன நபர்களுக்கு, அதாவது ஒரு 10 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கக்கூடிய திட்டத்துல இந்தியாவிலேயே அதிகமா பெனிஃபிட் ஆனது தமிழ்நாடு தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தமிழ்நாடு அதை பெனிஃபிட் எடுத்திருக்குது. முக்கியமாக தமிழர்களுடைய கலாச்சாரம், மொழி.
ஏன்னா அது எப்பவுமே ஒரு எமோஷனல் கனெக்ட் மட்டும் இல்லை, அது நம்மளுக்கு ஒரு நம்மளோட ஹெரிட்டேஜ் மேல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை பிணைப்பு. முழுமையாக தமிழ் மொழியின் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் ஆழ்ந்த பற்று கொண்டவர் பிரதமர் மோடி அவர்கள். எந்த ஊருக்கு போனாலும், அது சர்வதேச நாடுகளாக இருக்கட்டும் அல்லது இந்தியாவினுடைய எந்த இடங்களுக்கு போனாலுமே தமிழ் மொழியினுடைய தொன்மை, தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய இலக்கியம், தமிழ் மக்களுடைய அந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், இவர்களை பற்றி எல்லாம் மிகுந்த பெருமையோடு எப்போதும் பேசுபவர் பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு பாராளுமன்ற துவக்க விழாவில் அங்க இருக்கிற செங்கோலே நம்ம தமிழ்நாட்டு செங்கோல். அது எங்கேயோ காங்கிரஸ் குப்பையில போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா தமிழர்களுடைய செங்கோலை இன்று உலக அரங்கிலே எடுத்து சென்று இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அது கிடைச்சதுன்னா பாராளுமன்றத்தில் அதை கொண்டு போய் வச்சது. கங்கை கொண்ட சோழபுரம். தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு சோழர்களுடைய வரலாறு தெரியும், அவர்களுடைய கட்டட கலை தெரியும். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக வந்து சோழர்களுடைய பெருமையை பேசியதன் காரணமாக இன்றைக்கு சர்வதேச டூரிஸ்ட் எல்லாம் கங்கை கொண்ட சோழபுரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து அரியலூர் மாதிரி ஒரு பின்னங்கிய மாவட்டத்துல இன்றைக்கு சர்வதேச டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இது நம்முடைய தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். அதனால் தமிழ் மொழியாகட்டும், நாகரிகம், கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே நமக்கு தமிழகத்திற்கு ஒரு தூதராக பிரதமர் மோடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த முன்னேற்ற திட்டங்கள், செயல்பாடுகள் பிரதமர் மோடி அவர்களுடையது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்திலே கூட ஒவ்வொரு வீட்டிற்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் எதிர்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்பிடுறாங்க. சில நேரங்கள்ல உண்மையை வந்து சில நேரம் தேடி கண்டுபிடிச்சுதான் மக்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு ஐயோ மோடி பணம் கொடுக்கல, ஐயோ மோடி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு, இத்தனை பொய் பிரச்சாரத்தையும் முறியடித்துத்தான் என்று பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுக்கு பிரதமர் மோடியினுடைய பெருமைகளை கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்திலே கூட ஜூன் 5ஆம் தேதி சுற்றுப்புற சூழல் தினத்தையொட்டி அம்மாவின் பெயரால், தாயின் பெயரால் மரக்கன்று நடக்கூடிய நிகழ்ச்சிகள், நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்களுடைய தலைமையிலே இங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். சேவை வாரம், பல்வேறு சேவை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் தேதி யோகா தினம் நடத்துவதற்கான ஆலோசனைகள் எல்லாம் இன்று கூட சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் ஒன்று, பிரதமர் மோடி அவர்கள் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர். அதற்கு வந்து அந்த பெருமை வந்து பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு பகிர்ந்து கொள்கிறது. பிரதமருடைய திட்டங்கள் வாயிலாக ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு சர்வதேச அரங்கு வரை இந்தியாவினுடைய மாற்றம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பாகவும் இதை நாங்கள் கருதுகிறோம். என்னோட தரப்பிலிருந்து இவ்வளவுதான். உங்களான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா சுருக்கமான கேள்விகளா சொல்லுங்க. இல்ல, அது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ரொம்ப ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது ஆக்சுவலி முன்னாடி அந்த பேர்ல ஒன்று வச்சிருக்காங்க. கரெக்டா நம்மளோட மரியாதைக்குரிய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த வேர்டு யூஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னைக்கு அமெரிக்கால இருந்து அதை உருவாக்கின தலைவர் டெல்லியில வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா காவலர்களோட எண்ணிக்கையும் கேமராமேன் எண்ணிக்கை தான் ஜாஸ்தி இருந்தது. ஆனா இதற்கு பின்னால சர்வதேச அளவில் வேற யாராவது இவங்களுக்கு உதவி பண்றாங்களா அப்படிங்கிறத நிச்சயமா இந்திய அரசு கண்காணிக்கும். தாவேக அரசு ஒரு புதிதான அரசு. அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஏன்னா அதுல ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸப்ட் 1 or 2 முதல் முறையாக எம்எல்ஏ ஆயிருக்காங்க, முதல் முறையாக அமைச்சர் ஆயிருக்காங்க. ஏன் தமிழகத்தோட முதலமைச்சர் கூட நேரடியா வந்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்காரு. அதனால அவர்களுக்கு சிறிது காலம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு 6 மாசம் அப்படிங்கறத ஈவன் எதிர்கட்சி தலைவர் கூட அதான் சொன்னார். ஆனா 6 மாசம் வரைக்கும் அந்த கவர்மெண்ட் பண்ற தப்பெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்ல இந்த கவர்மெண்ட் வந்து இயலாமையோ அல்லது அக்கறையின்மையோ அப்படி இருக்கும்போது மக்கள் பாதிக்கப்படுவதை நாங்க வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால அரசாங்கத்தினுடைய அக்கறையின்மை, அலட்சியம் அல்லது அவர்களுடைய நிர்வாக திறமை, இதை பற்றி எல்லாம் கருத்து நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். ஈவன் நானே கூட
பல்வேறு பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அவர்கள் கல்வித்துறையில கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் வரைக்கும் அப்பப்போ எங்களோட கருத்துக்களை வெளியிட்டு தான் இருக்கோம். சில நேரம் கண்டனங்கள் சொல்றோம், சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்றோம். ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசை பார்க்கிறது. அதனால இன்னும் நாள் போக போக ஏன்னா இப்போ ஒரு சில கொள்கை முடிவுகள் எல்லாம் பார்க்கும்போது திமுக அவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லைங்கிறதா இருக்கு. ஒரு தேசிய சிந்தனை அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட இருந்த போது கூட வரல. அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒரு ரீஜனல் பார்ட்டியோட மைண்ட் செட்டோட தான் இருக்கே தவிர அது ஒரு தேசிய கட்சியாக இல்லை. அதனால அவங்களோட கூட்டணி போனா கூட, ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி போனா கூட, தாவேகாவினுடைய செயல்பாடுகள் இந்த 35 நாள்ல நாங்க பார்த்த வரைக்கும் அது ஒரு பிராந்திய மனப்பான்மையோட இயங்குகின்ற கட்சியா தான் நாங்க பாக்குறோம். டெல்லியில ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். எந்த மாநிலத்தோட முதல்வர் பதவியேற்றாலும் மரியாதை நிமித்தமா ஒரு பிரதமரை நிதியமைச்சரை பாக்குறது. அவரு இப்ப 4 நாளைக்கு முன்னாடி போனது கூட நிதி ஆயோக் கூட்டத்துக்கு. அதனால இதை தப்பிக்கிறதுக்கு போறாரு அப்படின்னு நம்ம அதை பார்க்க வேண்டாம். ஆனா அதே சமயம் கரூர் சம்பவத்திற்கு முதல்வர் அவர்கள் என்ன நீதி வழங்க போகிறார்? ஒரு மிகப்பெரிய சம்பவம். நீங்க இதுக்கு முன்னால திமுக ஆட்சியில கள்ளசாராய சாவு நடந்திருக்கு, பெரிய அளவுல உயிர் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனித தவறுகள் வாயிலாக நீங்க ஒரு கூட்டத்தை சரியா மேனேஜ் பண்ணாம இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுடைய கூட்டத்திற்கு சென்றவர்கள் உயிரிழந்திருக்கார்கள் அப்படின்னா அவர்களுக்கு விரைவாக நீதி கிடைப்பதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து, ஏன்னா இப்ப அவங்களே ஆட்சிக்கு வந்ததால வழக்கமா சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசாங்கங்கள் பெருமளவு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னால பார்த்திருக்கோம். அது டாஸ்மாக் ஏன் இடி ரெய்டு டாஸ்மாக்ல நடந்த போது கூட ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணல. இப்ப பாருங்க, இபியில நீங்க முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் காணாம போகுது. அப்ப இது யாரு? இந்த தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு இவங்க உறுதுணையா இருக்காங்க? அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த தாவேக யாரையோ காப்பாற்ற நினைக்குதா, இல்ல இவங்களோட குறைகளை சுட்டி காட்டாம இருக்கிறதுக்கு இவங்க வேற யாராவது அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா? இவ்வளவு பெரிய சிபிஐ விசாரணை நடக்கிற மின்சாரத்துறை அலுவலகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்க் காணாம போகுதுன்னா இந்த அரசு விழிப்போடு இருக்கிறதா அல்லது யாரையாவது காப்பாற்ற நினைக்கிறதா? இந்த கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு எழுது. அதனால கரூர் சம்பவத்துக்கு முழுமையாக நீதி கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அது விரைவாகவும் கிடைக்க வேண்டும் என முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம். பிஜேபியில 4-5 பேர்த்தோடைய கைதான் வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய நிர்வாகிகள் அதுவும் வெளியே போய் அண்ணாமலை தொடங்கிய இயக்கத்துல சேர்றாங்க. இந்த கட்சிக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருக்கு, ஒரு சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கட்சியினுடைய முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்துல மட்டும் இல்ல, இங்க கூட மாவட்டத்துல ஒரு கோர் கமிட்டி வச்சிருக்காரு மாவட்ட தலைவர். மாவட்டத்துல கோர் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதுல பொதுச் செயலாளர்கள், அந்த மாவட்டத்தோட முக்கிய நிர்வாகிகள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் முடிவுகள் எடுப்பாங்க. அந்த மாதிரி மாநிலத்தில் உண்டு, தேசியத்திலையும் உண்டு. அதனால 4-5 பேர் தான் அப்படின்னு சொன்னா அந்த 4-5 பேரும் இன்னும் கூடுதலா இருக்கவங்களோட சேர்ந்துதான் முடிவுகள் எடுக்கிறாங்க. அது இங்கிருந்து சென்று இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தெரியும். ஏன்னா ஒரு தனிநபர் அப்படிங்கிறது இந்த கட்சியில வழக்கமா ஒண்ணு சொல்லுவாங்க, பிரசிடென்ட் பிரசைட்ஸ், தலைவர் தலைமை ஏற்பார். ஆனா அந்த கமிட்டி டிசைட் பண்ணும், குழு சேர்ந்து எடுக்கிற முடிவுகளை. பிகாஸ் ஜனநாயக ரீதியா எங்கிற கட்சி ஒரு தனிநபரை வைத்து எங்கிற கட்சி கிடையாது. அதனால குழுவாக சேர்ந்து முடிவெடுப்பவர்கள். அதை எல்லாருமே ஒரு தடவை அவங்களுக்கு என்ன வித்தியாசம் வருதோ அதெல்லாம் இங்க கூட பாத்தீங்கன்னா மாவட்டத்தில் எல்லாரும் கருத்து சொல்லுவாங்க. இத்தனை இடத்துல நிகழ்ச்சி நடத்தலாம், இல்ல இங்க நடத்தினா போதும், இல்ல இத்தனை பேரை கூப்பிடலாம், இல்ல இத்தனை பேர் கூப்பிட்டா போதும். இந்த மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஷன்ல இருக்கும், டெமோக்ராட்டிக். அதுக்கப்புறம் முடிவெடுத்தாச்சுன்னு சொன்னா எல்லாரும் அதை அமல்படுத்தணும். அதனால வெளியில செல்பவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. ஒண்ணு 4-5 பேர்ல பிடிக்கல அப்படின்னு போறது, இல்ல மாவட்ட தலைவர் பிடிக்கல, மண்டல் தலைவர் எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு போகக்கூடியவர்களுடைய இதை நாங்க பாக்குறோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் நூற்றுக்கணக்கான நபர்கள் எனக்கும் கூப்பிடுறாங்க. வெளியே சென்றிருக்கக்கூடிய ஒரு நபர் கூட எனக்கு பிரதமர் மோடியை பிடிக்கவில்லை, எனக்கு பாரதிய ஜனதா கட்சியை பிடிக்கவில்லை அப்படின்னு யாருமே வெளியில போகல. அதனால் வெளியே சென்றிருக்கக்கூடிய அத்தனை பேரும் 29 தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்றால் அத்தனை பேரும் திரும்ப வருவார்கள், பிரதமர் மோடிக்கு உழைப்பார்கள்.
அவருடைய கரத்தை பலப்படுத்துவதற்காக அவர்கள் எப்போதும் இங்கு இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால செல்கிறவர்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு விரைவாக வருவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அடுத்த கேள்வி, அங்க ஒரு கேள்வி முடிஞ்சது. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் அப்போ வந்து 11% ஓட்டு திருப்பூர் மற்ற பகுதியில் தான் வாங்கியிருந்தோம். இப்போவும் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது அதே சதவீதம் தான் ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்போ அதிமுக ஆதரவாளர்கள் அதிமுக ஆளுநர்கள் யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடலைங்கிற மாதிரி தான் இருக்கு. இது எப்படி நீங்க? இது ரெண்டு பக்கமே இது வந்து நடக்குது. அவங்க இவங்களுக்கு ஓட்டு போடல, இவங்க அவங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு. 24 தேர்தலில் நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதத்தை பத்தி குறிப்பிட்டீங்க. ஏன் 2016 பிஜேபி தனியா நின்னோம், அப்ப எங்களுக்கு கூட்டணியே இல்லை. 2016 நான் தெற்கு தொகுதியில வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட 23%. அன்றைக்கு யாரும் கூட்டணி இல்லை. அன்று ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கிறார், திரு கலைஞர் அவர்கள் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு தேர்தலில் அது கிடைக்கல. சரி, கிடைக்காதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதனால அவங்க ஓட்டு போடல, இவங்க ஓட்டு போடல அப்படிங்கிற அந்த பிளேம் கேமுக்குள்ள இப்ப நாங்க போக விரும்பல. அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க நகர விரும்புறோம். எங்கள் கட்சிக்குள்ள நிறைய மாறுதல்கள் செய்ய வேண்டி இருக்கு. அதை நாங்க ஒன்றும் வெளிப்படையா சொல்றதுல எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. மாவட்டம், மாநிலம், பல்வேறு அடுக்குகள்ல நிறைய பிரச்சனைகள் களையப்பட வேண்டியது இருக்கு. நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக வேண்டியிருக்கு. அதனால இந்த பணிகளை எல்லாம் நிச்சயமாக வேகமாகவும் திறந்த மனதோடும் இந்த கட்சி அதை வந்து அணுகும். ஏனென்றால் 3 நாட்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள், தேசிய தலைவர் அவர்களோட எங்களோட கோர் கமிட்டி கூட்டம் நடந்தது. அப்போ ஓட்டு பர்சன்டேஜ் பத்தி வரும்போது நாங்க ஒரு விஷயத்த சொன்னோம், இந்த தேர்தலில் எவ்வளவு அப்படின்னு சொன்ன போது திரு அமித்ஷாஜி அவர்கள், வாக்கு சதவிகிதம் நல்லா தான் இருக்கு, பிஜேபி இழக்கல, நாம போட்டிக்கிட்டது 27 சட்டமன்றத்துல மட்டும்தான், நீங்க அதை மனசுல வச்சுட்டு வாக்கு குறைஞ்சிச்சுனால கவலைப்படாதீங்க, உங்களோட முழுமையாக தேசிய கட்சி இருக்கிறது, எந்த மனசஞ்சலமும் இல்லாம கீழே போய் இறங்கி நல்லா வேலை பண்ணுங்க, எல்லா இடத்துக்கும் கட்சியை கொண்டு போங்க, உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ நாங்க கொடுக்குறோம், நீங்க கூப்பிடுங்க, அடுத்த மாசமே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அவருடைய செய்தியை இந்த ஊடகத்தின் வாயிலாக கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். முழுமையாக பிரதமர் மோடி அவர்களும் திரு அமித்ஷாஜி அவர்களும் தேசிய தலைமையும் தமிழக பாஜகவின் பக்கம் நிற்கிறார்கள். அதனால இதுல எந்த மாற்றமும் இல்லை, தமிழக பாஜகவுக்கு கிளைகள் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வரட்டும், அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அப்புறம் பார்ப்போம். திமுக தெரியலைங்க, நியூஸ் வந்து ஸ்பெகுலேஷனுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? ஒன்ஸ் நியூஸ் கான்கிரீட்டா வந்ததுக்கு அப்புறம் நான் ரியாக்ட் பண்றேன். தம்பிக்கு இன்னும் கேள்வி இருக்கா? ஆமா, அதாவது பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசு மிக மிக அதிகமா கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு துறை. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை நடந்துட்டே இருக்கு. சிங்கப்பெண் படையெல்லாம் வருது, நல்லா ட்ரெஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குது. ஆனா மாற்றம் அப்படிங்கிறது வெறுமனே யூனிஃபார்மை மாத்தினா வராது. மாற்றம் அப்படிங்கிறது ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சா வராது. இந்த மாற்றம் நடக்கணும்னு சொன்னா அரசாங்கம் இன்னும் சீரியஸான நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் கூட சமூக அமைப்புகளோடு அல்லது பள்ளி கல்லூரி நிர்வாகங்களோடு இன்னும் நெருக்கமான இணைப்பை அரசு ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்படுறதுங்கிறது ஒரு இன்சிடென்ட் அல்லைங்க, நம்ம வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. நம்ம வீட்டுல பெண் குழந்தையை எப்படி நடத்துறோம், நம்ம பொது இடத்துல எப்படி நடத்துறோம், ஏன் நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மளோட விமன் கொலீக்ஸ் எல்லாம் நம்ம மரியாதையா நடத்துறோமா, அவங்களோட பாதுகாப்பை பத்தி கவலைப்படுறோமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதோட இணைஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு நடக்கிற குற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு பார்ட். ஆனா இதை தாண்டி நாம முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல அரசாங்கம் முனைப்பு காட்ட வேண்டும். ஆமா, அது எப்பவுமே ஒரு அரசு வந்ததுன்னா நாங்க ஏன் பண்ணலன்னா அது முந்தைய அரசு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க கிட்ட அந்த இது இருக்கு. அதனாலதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க ஒரு புதிய கட்சி இல்லைங்களா, வாரி வாரி வழங்கி இருக்காங்க மக்கள். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் புரிந்து கொண்டு அரசாங்கம் நடத்தணும் அப்படிங்கறத நாங்க இந்த நேரத்துல சொல்றது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு புது அமைச்சர்கள், புது கவர்மெண்ட், நிறைய நேரங்கள் அவங்களுக்கு பாவம் பத்திரிகையாளர்களை வந்து டீல் பண்ண தெரியல, கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல, இதெல்லாம் இருக்கு. நான் அதுக்காக நான் அவங்களெல்லாம் குறை சொல்லல, கத்துட்டு இருக்காங்க, கத்துக்கிட்டுமே. ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, புதிதாக நபர்கள் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. இளைஞர்கள் நிறைய பேர் அரசியலை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க.
ஒரு ஒரு அரசியல் ரீதியான புரிதல் அப்படிங்கறத நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்துல நான் அதை பாராட்டுறேன். இப்ப நடந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து தற்போது நடவடிக்கைகள் வந்து சுய பரிசோதனை பிஜேபி நிச்சயமா பண்ணிட்டு தாங்க இருக்கோம். எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை இந்த கூட்டங்கள் மாநில அளவுல நடந்திருக்கு. மாவட்ட அளவுலயும் ஒரு மீட்டிங் முடிஞ்சிருக்கு. இப்ப அடுத்த கட்டத்துக்கான அந்த மீட்டிங் போறோம். அதாவது எங்க நம்ம தவறு பண்ணியிருக்கோம், எங்க தேங்கி இருக்கோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறதுல நாங்களும் எங்களை சுய பரிசோதனை பண்ணிட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு அமைப்புமே நிறுவனமே சுய பரிசோதனை பண்ணாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்களுக்கு தோல்விங்கிறது புதுசு இல்லை. நான் 4 எலெக்ஷன்ல நின்று ஒரு எலெக்ஷன்ல தான் ஜெயிச்சேன். அதனால இந்த கட்சியில போய் சேர்ந்தா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னெல்லாம் நாங்க நினைக்கல. ஏனென்றால் சித்தாந்தத்திற்காக இந்த நாடு நல்லா இருக்கணும்னு இருக்கிற கட்சி இதுதாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால் தோல்விகள் இருந்தா வெற்றி ஆரம்பிக்குது. நாங்க இது வரைக்கும் இருந்த பெர்சன்டேஜை விட இன்னைக்கு அதிகமா தான் வந்துட்டு இருக்கோம். 2011 நான் மயிலாப்பூர்ல வாங்கின பெர்சன்டேஜ் வெறும் 5.5% தான். ஆனா 5 வருஷத்துல நான் அது 22%, 23% தான் மாத்தணும். அதனால எங்க கிட்ட உழைப்பதற்கு மனம் இருக்கிறது. கட்சியினுடைய தொண்டர்கள் தைரியமா இருக்காங்க. 2வது எல்லாத்தை விட முக்கியமா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்த ரீதியான அரசியல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒரு திராவிட அரசியல் அல்லது ஒரு மாநில அளவிலான அரசியல் அப்படிங்கிறத தாண்டி தேசிய அரசியலை, தேச நலனை பேசுகின்ற அரசியலை பேசுகின்ற ஒரே கட்சியாக இந்த தமிழகத்தில் பிஜேபி தான் இருக்கு. அதனால எங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு. நாங்க அதை நிச்சயமா முன்னெடுக்க தான் போறோம். அதனால அதே போல ஒரு தனி நபர்கள், ஒரு தனி குடும்பம் இதை பற்றி மட்டுமே போகக்கூடிய கட்சி இல்லது. இங்க எங்களுக்கு சித்தாந்தம் தான் எல்லாமே. அதனால அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த கட்சிக்கு தான் தமிழகத்தில் எதிர்காலம் இருக்கிறது. அந்த என்ன பீரியட் அப்படின்னா அது காலம் முடிவு செய்யும். ஆனா அதற்கான உழைப்பை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். நீட் முறைகேடு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி சொல்றதும் அதுதான். கல்வி அமைச்சர் பதவி வரணும் முதல் கட்டமா அப்படின்னு சொல்லி தான் அந்த போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க. இதுக்கான நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? மத்திய அரசாங்கம் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அது அவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தொடர்ச்சி அதுல யார் தப்பு பண்ணியிருக்காங்கிறதுல அரசாங்கம் உறுதியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் மாணவர்களுடைய நலன், ஏன்னா இத்தனை லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அதை கேன்சல் பண்ணுவோம். நிச்சயமா அது மன ரீதியான ஒரு பெரிய உளைச்சலை கொடுக்க தான் செய்யும். ஆனா அதற்கும் அரசாங்கம் கொஞ்சம் நம்மளை இதை சரி பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு டைம் தேவைப்படுது. அதனால ஒரு ஃபுல் ஃப்ரேம் சிஸ்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ஸை எழுத்து நம்ம அதை ஒவ்வொருத்தரும் தனியா பண்றது இன்னைக்கு நிறைய ஆன்லைன் முறையில மாறிட்டு இருக்கு. டெக்னாலஜியை நம்ம எடுத்துட்டு தான் போறோம். பட் டெக்னாலஜியே போகும்போதும் இந்த மாதிரி அங்கங்க சில லீக்கேஜஸ் வருது. அது we have to fix it. அது நிச்சயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பண்ணும். இந்த மேகதாது விவகாரத்துல தமிழக தரப்புல பிஜேபி தமிழகத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்கு பிஜேபி முழுமையாக உடன் நிற்கும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாம புதிதாக அணை கட்ட விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க காவிரியான பிரச்சனை, எவ்வளவு நீர் பிரச்சனை எவ்வளவு வருஷம் இருந்தது. கடைசியில பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நம்மளுக்கு வருஷம் தண்ணி வந்துட்டு இருந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தமிழகத்தினுடைய நலன் பாதிக்கப்படுவதற்கு தமிழக பாஜகவும் அனுமதிக்காது, மத்திய பாஜகவும் அனுமதிக்காது. நன்றிங்க. ரொம்ப லென்தி பிரஸ் மீட் ஆயிடுச்சு. சாரி. ஓகே, சொல்லுங்க தம்பி. என்ன மீடியா நீங்க? புதிய தலைமுறையா? சொல்லுங்க தம்பி. மீண்டும் தமிழ்நாட்டில் இப்ப பெண்களுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க மோடின்னு சொல்லுங்க. மீண்டும் தமிழக பாஜக ஒரு பெண் தலைவர் வருவார். இங்க பெண் தலைவர் ஆண் தலைவர் அப்படிங்கறதுல எந்த ஒரு வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க. எந்த ஒரு இவங்க வந்தாதான் அது அப்படின்னு எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால தமிழக பாஜகவுக்கு இப்ப தலைவரை பத்தின பேச்சு இருக்காது. இப்பதான் தலைவர் போட்டிருக்காரு, இன்னும் அவரோட பீரியடே முழுமையாக்கல. இது தேவையில்லாத ஒரு பரபரப்பு வதந்தி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் சிக்னலே கிடையாது. தலைவர் மாநில தலைவர், அவரு இருக்காரு, கண்டினியூ பண்றாரு, அவருக்கான வேலைகளை அவர் நடத்திட்டு இருக்காரு. இதுல எந்த குழப்பம் எங்ககிட்ட இல்லைங்க. நன்றிப்பா.